1000 தான் நீங்க சொன்னாலும் இந்த மணிமேகலை செஞ்சது சரியில்லையா? எம்எல்ஏ வந்து ரோடு போடல, ஒரு எம்பி வந்து ரோடு போடல. அட அவ்வளவு ஏங்க, கலெக்டருக்கு 1000 தடவை மனு கொடுத்தோம், எவனாவது வந்து கவனிச்சானா? 1,75,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஊருக்கு ரோடு போட்ட ஒரே ஆளு இந்த தம்பி தாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தம்பிக்கு நம்ம ஓட்டு போட்ட அந்த ஊரை கவனிச்சது கிடையவே கிடையாதுங்க. நீங்க ரோடு போட்டா நான் பாடுறேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்கு இந்த பையன் இவ்வளவு செலவு பண்ணிருக்கான். சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் பாடல, நம்ம ஊரு ஜனங்க சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கல. அப்புறம் நமக்கெல்லாம் என்னங்க இந்த ஊர்ல மரியாதை இருக்கு? என்னையா அது? உண்ணாவிரத்து உட்கார மாதிரி வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உட்காராம என்ன பண்ண சொல்ற? இந்த அக்ரகாரத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தா இந்த பையன் படிக்கிற காலேஜ்ல பாடுறேன்னு பொண்ணு சொல்லிச்சு. ரோடு போட்டதுக்கு அப்புறம் பாட மாட்டேங்குது. பாட சொல்லியா? பாட சொல்லியா? அந்த ஆள் அலும்பு பண்ணலாம், நான் பண்ண கூடாதா? நீ அலும்பு பண்ணா நாங்க தாங்குவோம், நாங்க அலும்பு பண்ணா உன்னால தாங்க முடியுமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பூட்டினது போதும், வாடி. இருடி, பூட்டிட்டு வர. அங்க பாத்தியா, அண்ணா நமக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க. என்னடி பண்ண சொல்ற? அப்பா வேற நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு, வீட்டு பூட்டிட்டு தானே வர முடியும். அண்ணா போலண்ணா. வந்துட்டீங்களா? டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் முதல்ல இருந்து படத்தை பார்க்க முடியாது போல இருக்க. ஆனா என்னத்தை தான் தலை வாருவீங்களோ, பொட்டு வைப்பீங்களோ, பூ வைப்பீங்களோ, ஒரு தடவை வாரினதோட திருப்தி அடைய மாட்டீங்களே. அவன் நம்ம வாய்க்கு போட்டு போட்டா நம்ம வீட்டை பூட்டிடுவோம். சபாஷ். என்ன பயமா இருக்க? நான் இருக்கேன், தைரியமா செய். இத பாரு, படம் பாக்குறதுக்கு உன்னை ஓசியில தான் கூட்டிட்டு போறேன். டிக்கெட் வாங்குறது நானு. அங்க போய் அழிச்சாட்டியம் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. சரிங்கண்ணா. இப்பெல்லாம் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்க போய் வேலை. ஐயனார் கோயில்கிட்ட இவ்வளவு வேகமா வரீங்க? எதுக்குடா சைக்கிள் லைட் இல்லாம வந்த? சார், நான் தெரியாம கேக்குறேன். சைக்கிள்ல லைட் இல்லாம வந்ததுக்கு எங்களை பிடிக்கிறீங்களே, சைக்கிளே இல்லாம எத்தனை பேர் வர்றானுங்க, அவனுங்களே எல்லாம் பிடிக்கலாம்ல? கரெக்டியா? இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இந்த விஷயத்தை பத்தி உடனே அதிகாரிகிட்ட சொல்லி ஆவணம் செய்யணும். இனிமே சைக்கிள்ல லைட் இல்லாம வரவங்களை பிடிக்கிற மாதிரி 10 மணிக்கு மேல சைக்கிள் இல்லாம வரவங்களையும் பிடிக்கணும். அதான் சட்டமான நியாயம். அண்ணா, உங்களை பெரிய மாக்கா நினைச்சேன். ஏன் அந்த அளவுக்கு இல்லையா? இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குடி. நீங்க குடிக்கிறா? முதல் நீ குடி, என்ன பார்த்துட்டு அப்புறம் நான் குடிக்கிறேன். டீ ஒண்ணு குடியா? என்னண்ணே படத்துக்கு வந்தீங்க? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, அளவுக்கு வந்தேன். சினிமா தியேட்டர்ல வந்து என்ன கேள்வி கேட்கறான் பாரு. போட இந்த மாதிரியே வந்து. அண்ணா, இடம் உண்டாச்சுண்ணா. சரிப்பா, முன்னால போலாம். எப்படியும் தெரிஞ்சவன் 4 பேர் வருவானுங்க. அப்புறம் அவனுக்கு உன மாதிரி டீ வாங்கி கொடுக்கணும். என் காசு தான் வேஸ்டா போகுது. ஒரு பாப்கார்ன் கொடுங்க. என்னம்மா, மணிமேகலை உள்ள இருக்கா? ஆமா, அவளுக்காக தான் இந்த பாப்கார்ன் வாங்கிட்டு போறேன். சரி சரி. என்னண்ணே கேண்டீன்ல நின்னுட்டு இருக்கீங்க? படு கூட மாட்டேன்ட்டானுங்க. அதான் படம் முடிஞ்சிருக்கணுமே, என்னடா இன்னும் காணோம்? படம் விட்டுருப்பான். அவங்க பார்த்தது படமோ பாடாவதியோ. உங்க அப்பா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில 6 மணிக்கு தான் வருவாரு. எங்க வீட்டுக்கு வந்து படுனாலும் படுக்க மாட்டேன். சரி, நான் உங்க வீட்டு திணையில வந்து படுத்துக்கிறேன். நீ மணிமேகலை கூட்டிட்டு போமா, நான் லுங்கி கட்டிட்டு வந்துடுறேன். என்னடி இது? பூட்டு மேல பூட்டு போட்டு இருக்கு. நான் தான் போட்டினேன். சாவி என்கிட்ட தான் இருக்கு. நீ பாடுறன்னு சொல்லு, திறந்து விடுறேன். இல்லன்னா இப்படியே நிக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் மேல எனக்கு நல்ல எண்ணம் ஏற்படணும். நான் மனசு மாறணும், மனப்பூர்வமா பாட நினைக்கணும். அப்படி எல்லாம் என்ன பாட வச்சா நீ ஆம்பளை. பூட்டிட்டா திறக்க முடியாதா? சுத்தியால உடைப்பேன். நீ ஏமா சுத்தியால உடைக்கிற? சாவியை நான் வாங்கி தரேன், நீங்க அப்படி போய் நில்லுங்க. இது பார், இது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. எது? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. அதுக்காக நைட்டு 2 மணிக்கு பூட்டு போட்டு சாவி தர மாட்டேன்னு எங்க ஊர் பொண்ணு கிட்ட தகராறு பண்ணுவேன். அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சோத பையனா? குடா சாவிய. முடிஞ்சா வாங்கிக்க. பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, கொடுத்துருடா. கொடுத்துறேன்.
சரிப்பட்டு வரும். டேய் வேண்டாம்டா, அவனே பாத்துக்க வேண்டாம். விடுறா, நான் என் வீட்டுக்கு போனா தான் சரிப்பட்டு வரும்னு சொன்னேன். நான் வரேன்டா. நம்ம பண்றது ரொம்ப அதிகமா இருக்கோ? ரொம்ப இல்லடா, ரொம்ப. அப்போ பிரின்சிபால் கிட்ட அந்த பொண்ணு பாடாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏதோ அவரே வராரு பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சு? கிளாஸ் ரூம் போகாம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? இல்ல சார், அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அத பத்தி என்ன? எனி ப்ராப்ளம்? இல்ல, பாடுறேன்னு சொன்ன அந்த பொண்ணு இப்போ திடீர்னு பாட மாட்டேன்ருச்சு. அவன் நல்லா பாடுறான்னு சொன்னியப்பா, மறுபடியும் ட்ரை பண்ணு. எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம் சார். ஆனா பாட மாட்டேன்னு சொல்றவங்களை மறுபடியும் கம்பல் பண்றது அவ்வளவு நல்லதா பாடல. என்னமோ இது உங்க கல்லூரி விழா, நல்லபடியா நடக்கணும். என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. இல்ல சார், ஓகே, அது நாங்க பாத்துக்கிறோம். வரேன். யார பாட வைக்கலாம்? நானே கூட பாடலாம். ஆனா என்ன பிடிக்காதவங்க இந்த காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல என்னையும் சேர்த்து. அப்போ தேவையில்லாம அந்த பொண்ணு வீட்டை வேற பூட்டி நடுத்தருவுல நிக்க வச்சிட்டோம். இனிமே அந்த பொண்ணு பாடுறதுக்கு எந்த விதத்திலையும் சந்தர்ப்பமே கிடையாது. யார பாட வைக்கிறது? நில்லடி என்றது உள் மனது, செல்லடி என்றது பெண் மனது. ஒளி தரும் நிலவுக்கு இரவெதற்கு, இரவிலே அல்லியை அழைப்பதற்கு. நான் உன்னை அழைத்தேன் இரவெதற்கு. அவளை தவிர வேற யாரு பாடினாலும் நல்லா இருக்காதே. அவ தான் பாடுறா. எப்ப பணத்து மேல நீ ஆசைப்படலையோ அப்பவே ஊ மேல எனக்கு ஆசை வந்துருச்சு. இந்த 1/2 லிட்டரோட 17,000 ரூபாய் ஆச்சு. என்ன 1/4 லிட்டர் ஊத்திட்டு 1/2 லிட்டர் கணக்கு சொல்றேன்? இது 1/2 லிட்டர் தான் ஐயா. எங்க இரு, 1/4 லிட்டர்னு டீடைலா போட்டிருக்குது, 1/2 லிட்டர்னு எங்கிட்டயே அளக்குறிய? ஏய்யா, 4 நாளா பைப்புல தண்ணி வரலையே, உனக்கு தெரியாதா? ஓஹோ, பைப்புல தண்ணி வரும்போது 1/2 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தனா இல்லையா? ஊத்தனா இல்லையா? ஆனா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சுத்த விசுவாசம் இல்லாத. இந்த காசு வாங்குறதுக்குள்ள நீ என்ன ஆகுற பாரு. அண்ணே, என்னப்பா? மணிமேகலையை பார்க்கலான்னு வந்தேன். மணிமேகலை பாக்குறக்கா? ஏப்பா இன்னும் அந்த பொண்ணு எந்திரிச்சே இருக்காதே? இல்லண்ணே, எந்திரிச்சிச்சு, கோலம் போட்டு இருந்தது. உன்னை பார்த்த உடனே உள்ள போயிருச்சாக்கு? ஆமா. ஏன் இந்த ஊருக்குள்ள நான் இல்லாம நீ இயங்குற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அடா நான் மாந்திரிக்க மாதிரிடா, நான் இருந்தாதான் எல்லாம் நடக்கு. சரி. பால் சாப்பிடுறியா? இல்ல. அது சரி, பசுபால் சாப்பிட மாட்டீங்க. என்ன பார்த்த உடனே இந்த பொண்ணு கதை சாத்துட்டு உள்ள போனவ வெளியே வர மாட்டேன்றா. வராம எங்க போயிருவா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே தீரணும். அப்ப பார்த்தா போகுது. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லங்க,
கேக்குறேன் பதில் சொல்லாம போறீங்க. இங்க வா. இந்தியாவுல எவன் எங்க உட்கார்ந்துருந்தா உனக்கு எல்லாம் என்ன? உனக்கு ஏதாவது குறையுதா? இல்ல. போட போடான முறைக்கிறேன் பாரு. அங்க இருந்து எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. இருப்பானுங்க. ஏமணி உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? இல்லன்னு சொல்லதுக்கு முறைக்காட்டி என்ன? என்ன நீங்களே அனுபவிக்கிறீங்க? இந்தியா எவ்வளவு ஸ்கோர்னு சொல்லக்கூடாதா? இந்தியா என்ன ஸ்கோரா? இங்க பாரியா. ஐயோ என்ன ரத்தமா இருக்கு? நீ அந்த மாரிமுத்துக்கிட்ட என்னத்தை சொல்லி திட்டி தொலைச்சியோ அவன் நேர வீடு தேடி வந்து என் காதை கடிச்சு விட்டான். நான் டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கோர் வேணுமா? மாரிமுத்தன் காதை கடிச்சிட்டானா? என்ன இத பாரு, கண்ணடிச்சா வராத பொம்பளை இன்னும் கையை பிடிச்சிருந்தா வரவா போறா. காலையில இருந்து வராது, இப்ப வர போறாளுக்கு. வீடு போய் சேர அதான் நல்லது. அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். பார்க்காம போக மாட்டியா? அப்படின்னா சரி, இன்னைக்கு சிவராத்திரி மாதிரி வெடி வெடி எங்கேயே கிடக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. காலையில இங்கே சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வீட்டுக்கு போலையா? நீ என்ன கேக்குறது? நாங்க போவோம் போக மாட்டோம், இல்ல இங்கேயே இப்படி படுத்துக்குவா. உன் வேலை பார்த்துட்டு போ. மூஞ்சி மோர கட்டையும் பாரு. எட்டி மூஞ்சி மேல ஒரு மிதிடி. முதிப்பீங்கடே, முதிக்காம என்ன பண்ணுவீங்க? எந்திரிங்க. கூட சேர்ந்ததுக்கு என்ன கேட்டு போறா பாரு. சும்மா தபையில எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கொஞ்ச நேரத்துல பாரு. மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும். மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்குவர், இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும். மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. நெத்தி பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. செல்வம் என்னம்மா சொந்தம் சொல்லுமா, சொந்த பந்தமே அன்புதானம்மா. அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்ன கட்டி போட்டு இருக்க கண்ணுக்குள்ளே. மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும்.
பூவை போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா செம்பருத்தி பூவை போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா தென்றல் வருமா செய்தி சொல்லுமா பக்கம் வருமா என்ன தொடுமா என்ன தொட்டு விட்டா இனி எப்பவுமே உன் பேரெழுதி நெஞ்சுக்குள்ள வச்சுக்குவே மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும் அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வர இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும் மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும் யார் யா வீட்டுல யார் இருக்கீங்க வெளியில வாயா எனக்கு நியாயம் வேணும் இல்ல இந்த வீட்டிலே தூக்கு போட்டு தொங்கிடுவேன் நீங்க கமிஷனரா இருந்தவர் பணத்திமிரல உங்க பையன் என்ன வேணாலும் செய்வான் அதை நான் தாய்க்கணும் தாய்க்கலன்னா ஆளை விட்டு அடிப்பான் இல்ல அவனே அடிப்பான் ஆம்பளை பாதிக்கப்பட்ட ஆத்திரம் வராதியா ஆனா பாதிக்கப்பட்டது பொண்ணு என் பொண்ணுயா உன் பையன் பாடுற பாடத்துக்கு நாங்க என்ன கொத்தடிமையா ஏழை எல்லாம் எதை வேணாலும் தாய்க்கணுமா ஐயா என் பொண்ணு உங்க காலேஜ்ல பாடலைங்கிறதுக்காக உன் பையன் கேட்டு பார்த்தான் கெஞ்சி பார்த்தான் மிரட்டி பார்த்தான் முடியும் இப்போ ஊரே என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என் பொண்ணு பேரை சொல்லி பாடுறாயா உன் பையன் ஐயோ நீங்களா பணக்காரங்க உங்களுக்கு வெக்கமான எதுவுமே கிடையாது எங்களுக்கு மான ஒண்ணுதான் முக்கியம் சாகணும் எங்கேயோ சாகிறதுக்கு இங்கேயே செத்துறையா நாம எதுக்குப்பா சாகணும் என்ன விஷயம்? இந்த பொண்ணு உங்க பையனை பத்தி கலெக்டர் கிட்ட போற கொடுத்துருக்கு. நீங்க ஏற்கனவே கமிஷனரா இருந்ததுனால இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அதன்படி எங்களை செய்ய சொல்லிருக்காரு. என்னங்க கண்ணா, என்னப்பா இது? இதெல்லாம் உண்மையா? ஆமாமா. அவனே ஒத்துக்கிட்டான். நீங்க உங்க கடமையை செய்யுங்க. நெஞ்சு வலிக்குது, குடிக்க தண்ணி கொண்டு வா. குட் மார்னிங். உட்காருங்க மேடம், உட்காருங்க. நான் நீங்க உட்கார்றதுக்கு வரல, என் பிள்ளைய ஜாமீன்ல கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், நான் ஜாமீன்ல போக விரும்பல. ஏண்டா ஏன் வர மாட்டேங்கிற? ஏனா என்ன விளங்க மாட்டி கூட்டிட்டு போகும்போது அப்பா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாரு. டேய், உனக்கு தெரியாதுடா. அப்படி அவருக்கு உண்மையிலே அன்பு இருந்தா அவர் வந்து என்ன ஜாமீன்ல எடுக்கலாம்ல. ஏன் வரல? பிடிக்கல. அவருக்கு பிடிக்காத நீ ஏமா செய்யற? அப்படியே என்ன கூட்டிட்டு போனாலும் அவருக்கும் நிம்மதியா இருக்காது, எனக்கும் நிம்மதியா இருக்காது. அவர் திருப்திக்காகவாது இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு வரமா. நீ தயவு செய்து போ. கண்ணா, கண்ணா, அப்பாவுக்கு மகனுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தாண்டா தவிக்கிறேன்.
என்ன அதிர்ச்சியா இருக்கா? இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறியா? அது அவ்வளவு ஈஸியா முடியாது. இந்த கோயில் இருக்கிற 5 கதவு மூடி இருக்கு. உன்னால இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போகவே முடியாது. எப்போ எங்க அம்மா அப்பா முன்னாடி என் கையில விளங்க மாட்டினியோ அப்பவே நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். ஆனா என் மனசாட்சி உறுத்திட்டே இருக்கு. இப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டா உன்னை அடக்கிட்டேங்கிற நிம்மதியா இருப்பேன். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏய், நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் உன் கழுத்துல நான் தாலி கட்டதான் போறேன். 7:30 மணிக்கு நல்ல நேரம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள உன் மனசை மாத்திக்க. சீக்கிரம் முடிவு பண்ண. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நமக்கு நடக்க போற இந்த கல்யாணத்துக்கு இந்த கோயில் இருக்கிற கோபுரம், இந்த மண்டபம், இந்த நந்தி, இங்க இருக்கிற சாமிங்க எல்லாம் தான் சாட்சி. மேலதாளம் இல்லாம நம்ம கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு பாக்குறியா? இந்த மணியோசை தான் நமக்கு மேலதாளம். எங்க ஓடினாலும் உன்னால தப்பிக்க முடியாது. சாவி யார்கிட்ட இருக்கு? மரியாதையா கொடுத்துருங்க. அந்த ஆளு கேட்கறது பாவமா இருக்கு. நீதான் பூட்டி சாவியை இடுப்புல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டுமா? எதுக்கு? அந்த ஆள் கையில துப்பாக்கி இருக்குது, அப்படியே என்ன சுட்டுட்டோம்னா? வாடா இந்த பக்கம். என்ன விட்டு சத்தியமா எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏய், உனக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக தான் நான் 5 நிமிஷம் டைம் கொடுத்தேன். அது இப்ப முடிஞ்சு போச்சு. நீ போட்ட விலங்க நான் ஒரே நாள்ல கட்டிட்டேன். ஆனா இப்போ நான் போட போற இந்த விலங்க வாழ்நாள் பூரா உன்னால கட்ட முடியாது. நீ போமா, இவனை நான் பாத்துக்கிறேன். நகந்த சுட்டு பொசுக்கிடுவேன். சுடியா? இனியா நிக்கிற? சுடு. உன்னால எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. சுட்டு தள்ளு. சுடியா? ஏன் துப்பாக்கி இறக்கிட்ட? சுடு. பணத்தினால எதை வேணாலும் சாதிக்கலாம் நினைச்சியே, ஒரு ஏழை பொண்ணோட மனசை உன்னால அடைய முடிஞ்சதா? பண திமிரல ஊதாரித்தனமா பணத்தை செலவு பண்ண, ஊருக்கே ரோடு போட்ட, 23 சங்கலிக்காக புதுசா ரூம கட்டி தேட சொன்ன. எல்லாத்துக்கும் காரணம் பணக்காரங்கிற அகங்காரம், ஆணவம், அகந்த, மமதை. அந்த மமதை உனக்கு எப்படி வந்தது?
அவன் குடிக்க கூட தண்ணி இல்லாம தவிக்கும் போது உனக்கு நான் குளிக்கிறதுக்கு நீச்சல் குளம் கட்டி கொடுத்தேன். ரோடோரத்துல படுக்க கூட இடம் இல்லாம எத்தனையோ பேர் திண்டாடுறாங்க. ஆனா நான் உனக்கு ஏர் கண்டிஷன் ரூமை கட்டி கொடுத்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனா நான் உனக்கு வேளா வேலைக்கு விதவிதமா சமைச்சு போட சொன்னேன். நேரத்துக்கு ஒரு Dress நேரத்துக்கு ஒரு காரு, சொல்றதை செய்ய ஆளு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன் நான். கால் மேல கால் போட்டுக்கிட்டு அனுபவிச்சேன். அந்த பணத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப சொல்றேன் கேளு. 10 வருஷமா குழந்தையே எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தப்ப அனாதையா கிடந்த உன்னை எடுத்து வளர்த்த வேண்டானா? சபாஷ். எனக்கு அன்னைக்கே தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன அனாதன் சொல்லுவேன்னு. ஒரு தடவை இல்ல, 1000 தடவை நீ என்ன அனாதன் சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. நான் அனாதை தானே எங்க அம்மாவை சொல்லியா? இவன் நமக்கு பிறந்த புள்ள இல்லைங்கிறத சொல்லு. அம்மா சொல்லுமா, நான் புள்ள இல்லையாமா? உனக்கு தாலி கட்ட புருஷன் நான் சொல்றேன். இவன் ஒரு அனாதை பையங்கிற உண்மையை சொல்றி. அம்மா நான் புள்ள இல்லையாமா? நான் அனாதையாமா? கேட்கலாம், சொல்லேண்டி. அம்மா நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அம்மா சொல்லுமா, நான் அனாதை இல்லைன்னு சொல்லுமா. அம்மா நான் அனாதை இல்லைன்னு சொல்லுமா. அம்மா நான் அனாதையாம்மா, சொல்லுமா. பலத்த பாசம் வாய் அடைக்குதோ சொல்றி. அம்மா சொல்லுமா, நான் அனாதை இல்லைன்னு சொல்லுமா. சொல்லுமா, நான் அனாதை இல்லைன்னு சொல்லுமா. தம்பி, உங்க அம்மா பேச மாட்டாங்க. இந்த கோவில்ல அனாதையா கிடந்த ஒன்ன அம்மா சார் ரொம்ப குளிரா இருக்குது, சூடா பால் சாப்பிட்டு போங்க சார். போடா ஃபுல், உடம்ப சூடாகத்தானே ஓடுறேன். குடுத்து வச்சது அவ்வளவுதான். நல்லாவே இருக்கு. நிம்மதியா டம் அடிக்க விட மாட்டோம் பாரு இந்த ஆளு. அதுக்குள்ள வந்துட்டீங்களா சார்? ஏய் நிலே, நான் எவ்வளவு ரவுண்ட் ஓடுனேன்? 6 ரவுண்டு சார். 6 ரவுண்டுக்கு நான் குடிக்க வேண்டியதெல்லாம் நீ தானே குடிச்ச. வீணா போகுதேன்னு குடிச்சேன் சார். ஓடி வா, உடம்பாவது குறையும். சார் 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 யோ ஒழுங்கா ஊரு பேச வர மாட்டேயா? போலாம் ரைட். ரேகா எங்கடி உன் டிஃபன் பாக்ஸ்? ஐயோ டிஃபன் பாக்ஸ் பஸ்ல வச்சிட்டேனே. டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப். டிரைவர் டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப். டிரைவர் ஸ்டாப். குழந்தை மேல ஏத்திட்டா விடாத அவனை. ஓ மை காட். ஹாய் நிலே. யோ ஜீப் நம்பர் நோட் பண்ணியா? பண்ணிடுறேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? இது பாருங்க, நானே குழந்தை ஹாஸ்பிடல் கொண்டு போறேன். குழந்தை கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டு நீ தப்பிச்சு போயிடுவ. ஏய் லுக், ஏய் இது எங்க குழந்தைடா, ஞாபகம் வச்சுக்க. இது பாருங்க, யார் குழந்தை வேணா இருக்கட்டும், எக்கச்சக்கமா பிளட் லாஸ் இருக்கு, நான் ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். இது போலீஸ் கேஸ். 5000 ரூபாய் பணம் கொடு, இல்லனா விட மாட்டோம். என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஏய் what are you playing? This kid has lost lot of blood. என்னம்மா நீ இங்கிலீஷ்ல பேசுறா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? எதுக்காகடா சிரிச்ச? அது பேசுனது இங்கிலீஷ் இல்லடா, ஹிந்தி. Look here. This kid's life is more important right now. Are you going to allow him to take her to the hospital or not? என்ன ஒரேடியா மிரட்ட? போலீஸா நீ? Yes, I'm Inspector of Police. டேய் புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வரதா இருந்தது, அது எங்கல இருக்குமோ? அப்படிதான் இருக்கும். Get out, they say. குழந்தைக்கு பலமா தலையில அடிபட்டு இருக்கு, எக்ஸ்ரே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க.
முதல்ல பிளட் க்ளீன் பண்ணுங்க. டாக்டர் குழந்தைக்கு ஒன்றும் சீரியஸா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது sir. Don't worry. யாரோட குழந்தைன்னு தெரியலங்க. Be calm. கை Don't ஓடல be கால் excited. ஓடல ரொம்ப பயமா நாங்க இருக்கு. பாத்துட்டு கொஞ்சம் வெளியே இருங்க சார் ப்ளீஸ். டாக்டர் கொஞ்சம் தயவு தெரிஞ்சு செஞ்சு பார்த்து டென்ஷன் சொல்லுங்க. ஆகாம கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க போங்க ப்ளீஸ். இது உங்க குழந்தையா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை. நான் கொஞ்சம் போய் அவங்க அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ. சீக்கிரமா குழந்தைய எக்ஸ்ரே ரூமுக்கு கொண்டு போங்க. ஹலோ செல்லாராம்ஸ், குட் மார்னிங் சார். நான் மணிமேகலை பேசுறேன். நம்ம சூப்பர்வைசர் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நான் சேல்ஸ்கள் மணிமேகலை பேசுறேன் சார். சார், ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நான் எங்க ஹாஸ்பிட்டலையும் ஸ்டக் ஆயிட்டேன். வரது கொஞ்சம் லேட் ஆகும். அது சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். எந்த ஆக்சிடென்ட் நடந்தா உனக்கு என்னம்மா? நீ வர வேண்டியதானே? சார், அப்படி சொல்றதா இருந்தா எனக்கு இந்த வேலையே வேண்டாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சோ யூ ஆர் a சேல்ஸ் கேர்ள். அப்புறம் இன்ஸ்பெக்டர் போய் சொன்னீங்க? அப்படி சொன்னதுனால தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சது. நீங்க வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு டிரைவர் வச்சுங்க தம்பி. ஏன்னா நான் என்ன வச்சுக்க மாட்டேன், நான் சொல்றேன். எனக்கு சரியான ஆள் கிடைச்சா தானே. சும்மா என்னைய சொல்லி. ஆமா, இப்படியே சொல்லி தப்பிச்சுங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு தான் ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொல்லி உங்களை காப்பாத்துச்சு. இல்லன்னா உங்க மானம் போயிருக்குமே. அதை விடுங்க. அந்த பொண்ணு செல்லாராம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செய்யறாளாம். சரி, இந்த செல்லாராம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஊட்டியில யாருது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என்ன தம்பி, ஆ, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? எதுக்கு? வாங்க சொல்றேன். இதான் ஒருத்தனுக்கு அளவுக்கு மீறி சொத்து இருக்க கூடாது. ஏன்? அந்த செல்லாராம்ஸே நம்மளுதான் தம்பி. ஓ, ஏமா, இந்த குழந்தைக்கு ஸ்வெட்டர் இருக்குமா? இந்த பெரிய பொண்ணுக்கு கவுன் இருக்குமா? ஏமா, கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு படிச்சிட்டு இருக்கியே. சுசீலா, என்ன கஸ்டமரை கவனிக்காம நீ உன் பாட்டுக்கு புக்க படிச்சுட்டு இருக்கியே? இங்க பார், நீ வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகல. ஆனா நான் இங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. உனக்கு அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா இவங்க கூட்டிட்டு போய் என்ன வேணும்னு கேளு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு மேனஸ் தெரியாம. சரிம்மா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ப்ளீஸ் கம். வா. வணக்கம் சார். என்ன இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கடையில இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொம்மைங்க இருக்கு, கதை புஸ்தகங்க இருக்கு, நிறைய விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு மஞ்சள், குங்குமம். என்ன போல வயசானவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மரியாதை கிடைக்கும் மேடம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன விக்கிறது இல்ல மேடம்,